அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பட்டாளம் புத்தாண்டு, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் 2025 உங்களோட இந்த போட்டித் தேர்வாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இனிமேல் படிக்க போகிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் குரூப் 1 அண்டு குரூப் 2 அண்டு குரூப் 4 மூணுமே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்குது, ஐடிஐ எக்ஸாம் எல்லாமே இருக்குது, டிஆர்பி டெட் அப்படின்னு எல்லாமே இருக்குது. அதனால் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ஒரு பொன்னான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த 2Aவுக்கும் 2க்கும் போட்ட பிளான், 2Aவுக்கும் 2க்கும் போட்ட பிளானு அது ஆன்வேர்டாக போய்கிட்டே தான் இருக்குது. இப்போது நம்ம இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, டெய்லியும் இலக்கணம், தமிழ் இலக்கணத்தில் 60 மார்க்கு, தமிழ் இலக்கணத்தில் 60 மார்க்கு, பிறகு நம்ம ரீசனிங்கில் 40 மார்க். அது டெய்லியும் டெஸ்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது இல்லாமல் ஜிஎஸ் பார்ட் பர்டிகுலராக எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி அண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டியை ஒரு டாப்பிக்குமே 4 டைம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு எதெல்லாம் டஃப் சப்ஜெக்டோ, அதாவது டஃப் மீன்ஸ் கிடைக்காது, வெளியில் சோர்ஸ் கிடைக்காது. இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இந்திய அரசியலமைப்பு, சிட்டிசன்ஷிப்பு, குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், நெறிமுறை கோட்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே எளிமையில் இருக்கும். அதாவது ஓல்டு கொஸ்டின் இருக்கும், நம்ம ஆல்ரெடி நடத்தியிருக்கு. யூனியன் அண்ட் டெரிட்டரி, முகவுரை, அரசியலமைப்பு பின்னணி, இது பூரா இருக்கும். இதுக்கடுத்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அமைப்பு, சட்டமன்றத்தோட அமைப்பு, அதன் செயல்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாவட்ட ஆட்சியாளர், அதுக்கடுத்து வருவாய் அலுவலர், கோட்டாட்சியாளர், வட்டாட்சியாளர், ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி டாபிக், அதாவது இந்த மாதிரி டாப்பிக்கு ப்ளஸ் சமூக நலத்திட்டங்கள், அந்த சமூக நல திட்டங்கள் ஏற்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள், இந்த மாதிரி கொஸ்டின் அதாவது சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது நான் உதாரணத்துக்கு பாலிட்டியில் சொன்னேன். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியிலையும் மிஷினரி சிஸ்டம் மேக்ஸிமம் நான் முடிச்சுட்டேன். மிஷினரி சிஸ்டம், கிறிஸ்டியன் மிஷினரி சிஸ்டம், அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருக்குது. ஒரு தலைப்புலையும் நம்ம சிலபஸை வச்சு பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அங்கே போய் மார்க் வாங்குறது ரொம்ப எளிமையாக இருக்கும். லாஸ்ட்டு குரூப் 2ல் உங்களுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், அதே மாதிரி இந்த குரூப் 2லையும் உங்களுக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இருக்கக்கூடிய இந்த 38 நாட்கள், அதாவது 40 டேஸ் பிளான் போட்டிருக்கேன். இருக்கிறது 37 நாட்கள் இருக்குது. இன்னிலேருந்து 38வது நாள் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 37 நாள் ஆல்ரெடி ஒரு கோட்டிங் முடிச்சுட்டாங்க. இப்போ இருந்து யாராவது பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு, எனி டவுட், இது ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான், இது நோ இது நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கேட்டுட்டு என்கிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டு டெய்லியும் டெஸ்ட் நடக்கும். அந்த டெய்லி டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அந்த டெய்லி டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னோம்னாக்கா, நம்ம தமிழவே ஒரு 8 தடவை திருப்புற மாதிரி பார்த்துக்கலாம். ஜிஎஸ்ஸை ஒரு 4 டைம் திருப்புற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பரீட்சையை எளிமையில் நீங்கள் கையாண்டுட்டு எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகக்கூடிய நான் சொன்ன மாதிரி அந்த ஜனவரி இந்த மாதத்துலேருந்து அந்த புது ஸ்டூடெண்ட்டுகளுக்கு, அதாவது இந்த இதில் வராத ஸ்டூடெண்ட்டுகளுக்கு புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இந்த 6 மாதம் இல்லை, இந்த 1 வருஷம் நம்ம டெய்லி டெஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றபடிக்கு இந்த 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 38 நாளில் என்னால் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்க முடியுமோ, லாஸ்ட் இயர் மைண்ட் மேப் போட்டு, ஏன்னா லாஸ்ட் டைம் நெருங்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னோம்னா ப்ரெஷர் ஆகும். அந்த ப்ரெஷர் உங்களை படிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் டவுன் பண்ணி விட்டுக்கிட்டே போகும். அந்த ப்ரெஷர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம மெட்டீரியல், கொஸ்டின், அந்த மைண்ட் மேப் அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க 2வது டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது பொதுவாகவே இந்த சிலபஸை பார்ப்போம். சிலபஸில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 சிலபஸில் இது நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு, தொன்மை, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஐரோப்பியர்கள் வருகையில் எடுத்துக்கிட்டு அந்த யூனிட் 7ம் யூனிட் 8ம் இதைய கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த பாடத்தில் 20 மார்க்கு உங்களுக்கு, அதாவது நான் 2Aவுக்கு சொல்கிறேன், 2 உரியவங்களுக்கு நான் தனியாகவே நான் சொல்லிக்கிறேன். ஸோ
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 மார்க் கேட்குறாங்க. 20 மார்க்கு நம்மளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது போஸ்டிங் நீங்கள் வந்து வெளியிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போஸ்டிங் வாங்கின பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும். வேலை அங்கே இருக்கக்கூடிய, நான் நிறையா தடவை டெய்லியும் வந்து லைவ் கிளாஸ் இருக்குது. அதையில் நான் வந்து இந்த சிலபஸை உங்களுக்கு எப்படியாவது 2 டைம் 3 டைம் என்னால் ரிவிஷன் பண்ண டெஃபினட்டாக முடியும். ஸோ அதை பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். 2Aவும் 2வும் படிக்கிறவங்க நல்லபடியாக வாட்ச் பண்ணி அதை பயனடைஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னோம்னா, நீங்கள் வாங்கும்போதே நல்ல உயர்வான மார்க்கை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட போஸ்டிங் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வேலை வாங்குறதே ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வேலை வாங்கினதுக்கப்புறம் எந்த இடத்துல வேலை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேயே நல்லா படிச்சிருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கை நல்லபடியாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்ற கேள்வி, இந்த 2 பாடம் உங்களுக்கு நான் வித்து கொஸ்டின் மைண்ட் மேப்பு மெட்டீரியலோட என்னால் 2 பாடம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய பாடமும் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பாடத்தை நல்லபடியாக நடத்த முடியும். வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு ஆன்லைன் கிளாஸில் நடத்தியிருப்பேன். ஆன்லைன் கிளாஸில் பார்க்காதவங்க, அதாவது லைவ் கிளாஸில் நடத்தியிருப்பேன். இந்திய அரசியலமைப்புனா என்ன, அதுக்குரிய தியரி நடத்தியிருக்கேன். 2வது டைம் வந்து கொஸ்டின் நடத்துவேன். 3வது டைம் வந்து மைண்ட் மேப் நடத்துவேன். ஒரு பாடத்தையும் கிட்டத்தட்ட 4 டைம்ஸாவது திருப்பி விடுவேன். அதில் முன்னுரை இருந்து ஆரம்பித்து தத்துவ அம்சங்கள், முன்னுரையோட தத்துவ அம்சங்களில் ஆரம்பித்து முக்கிய அம்சங்கள், ஆதாரங்கள் இதெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. ஸோ நம்ம நடத்த வேண்டியது இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயே எளிமையாக படிக்கக்கூடிய பாடங்கள், அப்புறம் நம்ம புதுசாக வந்து படிக்கக்கூடிய பாடங்கள் ரொம்ப முக்கியம். 2க்கும் முக்கியம், இந்த 2க்கும் முக்கியம், குரூப் 1 எதுக்கு வேணாலும் இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள், இது தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள், அது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 1990 முதல் அதனோட நோக்கங்கள், செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள், சவால்கள் பாருங்க. நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளின் தாக்கம், இது வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து இதில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா 30 கேள்விகளில் இதில் ஒரு 4 கேள்வி 5 கேள்வியாவது கேட்க, ஸ்கீம்ஸில் வந்து 4 கேள்வி 5 கேள்வியாவது கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது தமிழ்நாடு அரசு போட்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், ஏன்னா நீங்கள் எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, தமிழக மக்களுக்கு தமிழக அரசு போடக்கூடிய நலத்திட்டங்களை செயல்படுத்துறது பெரிய அதிகாரிகள் செயல்படுத்துவாங்க. நீங்கள் வந்து அதுக்குரிய ஃபார்வேர்ட் பண்ணுறதுல இருப்பீங்க, ஆலோசனை சொல்லக்கூடிய இருத்தல இருப்பீங்க. அதனால எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி இந்த நலத்திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இந்த நலத்திட்டங்களை எப்போ இருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 1990 முதல் அதோட நோக்கம் என்ன, செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் என்ன, சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது தியரி கொஸ்டின் இல்லை, அது வந்து எதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படி கேட்கலாம், அல்லது திட்டங்களோட பேர் கேட்கலாம், அந்த திட்டங்களோட நோக்கங்கள் கேட்கலாம், அப்படி கேட்கலாம். இப்போ பொதுவாகவே சமூகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சமூகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சமூகம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் ஆண் இருப்பார், பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, அதுக்கடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னோம்னா மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் சமூகம். அப்புறம் பழங்குடியினர்கள் அவங்க இருப்பாங்க, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து ஏன் இவங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த சமூகத்தில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், ஒரு நாட்டோட வளர்ச்சி என்பது, ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பெண்கள் கடந்து வந்த பாதைகள் மிகவும் ரொம்ப கடினமான பாதைகளாக இருக்கு. சதியில இருந்து, குழந்தை திருமணத்தில் இருந்து பல கஷ்டங்கள், அதாவது கல்வி மறுக்கப்பட்டதிலிருந்து பல விதமான கஷ்டங்கள் இருக்கு. அதனால அவங்க நலிந்த பிரிவினராக இருக்காங்க. சமூகத்தில் நம்ம 50% ஈக்குவலாக நம்ம அவங்க பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 50% இருக்காங்க, அவங்க வந்து குவான்டிட்டியில் 50% இருக்காங்க. அப்போ வந்து அவங்களும் முன்னேறினா தான் இந்த சமூகம் முன்னேறும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பெண் கல்வி அவசியம். அதனால பெண்களை பற்றி இந்த சொசைட்டியில் நிறைய ஸ்கீம்ஸ் போட்டாங்க. அப்போது மெயினாக பார்க்க வேண்டியது பெண்கள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள், அவங்களும் ஒரு குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க
ஆல்ரெடி வீக்கு. ஏன் திட்டங்கள் போடுறாங்க அப்படின்னா, அந்த வீக்கான ஆள்களுக்கு திட்டங்களை கொடுத்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த திட்டங்கள் போடுறாங்க. ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தோம்னா விவசாயிகள். இப்போது பார்த்தோம் அப்படின்னோம்னா 1992 நினைக்கிறேன், அந்த உழவரோட அட்டை கொடுத்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த உழவர்களுக்குரிய ஸ்கீம், அதாவது 2.5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கணும், 5 ஏக்கர் 2.5 ஏக்கர்னா நன்சை, 5 ஏக்கர்னா புன்சை, அந்த மாதிரி சில அவங்களுக்கு உழவர் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி அவங்களுக்கு சில நலத்திட்டங்கள், அவங்க குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னாக்கா விவசாயிகள் சார்ந்த நலத்திட்டம். ஏன்னா அதாவது ரொம்ப பெரிய விவசாயிகள், அந்த குறு விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர்கள் நலத்துறைன்னு ஒரு துறையே இருக்குது. ஸோ அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் ஏன் கொண்டு வர்றாங்கன்னா அந்த இடத்துல சொசைட்டியில் அவங்க பின்தங்கி இருக்காங்க. அந்த பின்தங்கி இருக்கவங்கள முன்னாடி கொண்டு வர நோக்கம்ன்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். இந்த பாடத்தை நீங்கள் ஸ்கீம்ஸை நான் இப்போ அந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு 10-15 ஸ்கீம்ஸாக சொல்லி விடுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் எது படிக்க முடியலையோ, அது பாலிசி நோட்டில் இருந்து எடுத்து எதெல்லாம் படிக்க முடியலையோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம வந்து உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்கிறது தான் நம்மளோட வேலை. நீங்கள் அதை படிச்சுட்டு பார்த்துட்டு போனால் போதும். கடைசியில் இப்போ எவ்வளவோ அங்கே பாருங்கள், நம்ம எவ்வளவோ படிச்சுட்ருப்போம், வருஷக்கணக்காக படிச்சுட்ருப்போம். ஆனால் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி எளிமையாக இருக்கும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா திருப்பியும் பழையபடி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. விட்ட இடத்துலேருந்து போங்க. அது வந்து உங்களுக்கு உங்களோட தவறுகளை ஒரே டைம் படிச்சுட்டு போகலாம். அதனால் நம்ம இது வரைக்கும் நம்மளோட பயணம் வந்து 2009 இந்த பயணம் தொடங்கின நம்ம எவ்வளோலாம் தப்பு பண்ணமோ, நம்ம எவ்வளோ பண்ணக்கூடாதோ அந்த சில விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னோம்னா நீங்கள் அதிலேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்கீம்ஸு அதை உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் இந்த பாடத்தில் கடினமான பாடங்களாக இருக்கோ அந்த மாதிரி பாடங்களை நான் வந்து நடத்துகிறேன். டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து 2க்கு டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் போன குரூப் 2ல். இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கேன் குரூப் 2க்கு. ஸோ வந்து அது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மே ஜூனில் இந்த மாதம் நடக்கக்கூடிய, இந்த வருஷம் 2025 நடக்கக்கூடிய இந்த தேர்வுகளுக்கு இங்கே ரெகுலராக வந்து கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து இது பண்ணுறேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் இதை வந்து இப்படி மைண்ட் மேப்பாகவும் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை பார்த்துருவோம், என்னென்ன திட்டம் நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்வன் திட்டம். இப்போது ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா அது யாருக்காக போடுறாங்க? இது மாணவர்களுக்காக போடுறாங்க. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை முதல்வராக மாற்றுறது, இதுதான் வந்து அதோட குறிக்கோள். உங்களோட சிலபஸில் கேட்டிருந்தாங்கல்ல, தமிழ்நாடு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் 90 முதல் அதோட நோக்கங்கள், செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள், சவால்கள், அதுதான் அங்கே நான் உங்களுக்கு அதை படிக்கும் பொழுதே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யாருக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட நோக்கம் என்ன, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? மார்ச் 1, 2022. அவங்க 1990 கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு இதில் கொஸ்டினு, இது குரூப் 2க்காக எடுத்த கொஸ்டின், மெயின்ஸ்க்காக எடுத்த கொஸ்டின், இதில் 70-80 கொஸ்டின் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ்க்காக மட்டுமே நான் கேட்ட கொஸ்டின். ஸோ அதில் முக்கியமான ஸ்கீம்ஸாக நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் ஸ்கீம்ஸை சொல்கிறேன். ஏன்னா ஸ்கீம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டின் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிட்டியோட விதியும் இந்த ஸ்கீமும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ மாணவர்கள் இளைஞர்களின் முதல்வராக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியாளராக மற்றும் திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட். நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், உங்களோட போட்டித் தேர்வு அப்படிங்கிறது உங்களோட படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்குரிய தேர்வு அல்ல. உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. உங்களோட ஸ்கில் மீன்ஸ் நீங்கள் எவ்வளவு ஸ்கில்டாக இருக்கீங்களோ அவ்வளவு பதவி உயரத்தில் போவீங்க. எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒன்று தான். குரூப் 4க்கும் சிலபஸ் ஒன்று தான், குரூப் 2க்கும் சிலபஸ் ஒன்று தான், குரூப் 1க்கும் சிலபஸ் ஒன்று தான். அதில் 1000ல் ஒருத்தர் தான் எங்கே போகிறாரு? குரூப் 1 போகிறாரு. ஏன்? அவரோட ஸ்கில்லுக்கும் அடுத்தவங்களோட ஸ்கில்லுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் யாராலையும் டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. ஒருத்தவங்களோட ஸ்கில்லை பொறுத்து தான் அவங்களோட லைஃபு மாறுபடுது. இதனால் அதை பாருங்கள். அப்போது அவங்களோட பார்க்கக்கூடிய பார்வை சரி. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வழிகாட்டும் திட்டம், இது யார் இதை செயல்படுத்துகிறாங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மாவட்ட ஆட்சியர் மாவட்டங்களில் செயல்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா
சிற்பி திட்டம், ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, சிறார் குற்றங்களை தடுக்க, போதைப் பொருள் உள்ள தீய பழக்கங்களை தடுக்கிறதுக்காண்டி ஆரம்பிச்சது. சிறுவர்கள் வந்து இளமை காலம் முதலே ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் சமூக பொறுப்பு உள்ளவர்களாகவும் ஆக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் போட்டிருக்காங்க. இது யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா சிறுவர்களுக்காக போட்டிருக்காங்க. இது யாருக்காக போட்டிருக்காங்கன்னா மாணவர்களுக்காக போட்டிருக்காங்க. இதோட எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இதுவும் 2022 தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் தமிழ்நாட்டில் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பெண்களை கல்வியில் ஊக்குவிக்கும் வகையில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வரை படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் உயர்கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. இதுதான் புதுமை பெண் திட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது தொடங்கப்பட்ட நாள் நம்ம பார்க்கணும், ரொம்ப முக்கியம். ஒரு திட்டம் நீங்கள் படிக்கும் பொழுதே இது என்ன நோக்கத்துக்காக தொடங்கினாங்க, கடைசியில் தொடங்கினதுக்குடைய சிக்கல்களை அப்புறம் நம்ம பார்ப்போம். என்ன நோக்கத்துக்காக தொடங்கினாங்கன்னா ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மக்களின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டது தான் இது. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கலாம். அது கூட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜாபுக்கு போனாலுமே இப்போ போய் பார்ப்பீங்க, அது ஒரு எந்த ஸ்கீம்னாலும் அந்த ஸ்கீமோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயனாளிகள் யார் பயன்பெறுவாங்க, அதுக்குரிய தகுதிகள், அதுக்குரிய அமௌண்ட், இப்படி தான் எழுதியிருக்கும் உங்களோட திட்டங்கள்லேயே. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு போவீங்க, அதில் பார்ப்பீங்க. சரி, அப்போ வந்து அரசு பள்ளியில் 6வது வரை இதுக்குடைய கண்டிஷன். அதுக்கடுத்து உறுதி மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்கணும். அந்த பயன் வந்து 1000 ரூபா. எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 2022. இதோட இது என்ன முக்கியம் என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நினைவு திட்டமானது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றினாங்க. இப்போ வந்து அது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வேகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதனால தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். உங்களோட போர்டில் இருக்கிறத நீங்கள் அப்படியே நோட் பண்ணி இது எழுதிக்கோங்க. இது வந்து பேசிக்கு. இன்னமும் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 200-300 ஸ்கீம்ஸ் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீம்ஸு அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு போங்க. மருத்துவ செயலி தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள மருத்துவர்களை பற்றி தகவல் பெறுதல். இது இந்த கொரோனா டயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ பாருங்கள், நான் இந்தியா லெவலில் உள்ள திட்டங்களை நான் சொல்லலை, ஆல் இண்டியா. நான் என்ன இங்கே போட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் 90 முதல். தமிழ்நாடு அரசு திருப்பி பார்த்துங்க. இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு டாபிக்கு தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பாதி வந்து பாலிட்டி, இந்த முதலமைச்சர் அமைச்சரவை குழு தமிழ்நாடு சட்டம், அதாவது இந்த அமைச்சரவை குழு வரைக்கும் இதிலிருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பியூர்லி தமிழ்நாடு. ஸோ 60% சிலபஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாடை பற்றி கேட்டிருக்கிறதுனால தமிழ்நாடோட திட்டங்கள் அதுதான் நல்லபடியாக படிக்கணும். இது எளிமையான பாடம். நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் திருப்பி விட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூட சொல்லுங்கள். டெஃபினட்டாக என்னால் பெஸ்ட்டாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த 2 சிலபஸை வந்து கடைசி வரைக்கும் திருப்பிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி தமிழில் அந்த அப்படி பிளான் போட்டு வச்சுருக்கேன். தமிழில் இதே 8 டைம்ஸ் திருப்பேன்னு சொல்லியிருக்கேன். 8 டைம்ஸ், ஒரு டைம் இல்லை, இந்த ஒரே பாடத்தை 8 டைம் திருப்பி விட்டுருவேன். 8 டைம் டெஸ்ட்டே வச்சுருவேன். அப்போது இதுவே ஒரு 500 கொஸ்டின் கொடுக்கப்படும். அது இல்லாமல் நம்ம இந்த மெயின்ஸு, ஏன்னா அது 100 மார்க்கு, இது வந்து 50 மார்க்கு. அதனால இதுக்கு முக்கியத்துவம் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ திட்டங்களுக்கே போயிடலாம். அடுத்த திட்டம் பார்த்தோம்னா மருத்துவ செயலி சொல்லிட்டு தொட்டில் குழந்தை திட்டம். ஏன்னா 90லேருந்துன்னு போட்டிருக்காங்க. இங்கே உங்களோட சிலபஸ் வந்து என்ன போட்டிருக்காங்க, 90லேருந்து அப்படி போட்டிருக்காங்க, 90லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ அது இந்த 92ல் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் நடைபெற்று வந்த பெண் குழந்தைகளோட கொலையை தடுக்கிறதுக்காண்டி முற்றிலும் ஒழித்திடும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 1992ஆம் ஆண்டு இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், தொட்டில் குழந்தைகள் திட்டம். ரொம்ப முக்கியமான திட்டம். இது எங்கே முதல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2001ல் மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, இந்த பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் பிறந்த பின்னர் அவர்களை பல்வேறு காரணங்களுக்காக பாரம் அப்படின்னு எண்ணுவவர்களுக்கு இது ஒரு பெரிய இதுதான். அதிலும் 1992ல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து இது 14 வரைக்கும் 4000 குழந்தைகள் வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க. குழந்தைகள் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், நான் சொன்னேன், பெண் குழந்தைகளும் அந்த நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டோட குழந்தைகள் மற்றும்
பெண்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பெண் குழந்தைகளுக்கும் அப்படியே சீரியஸ் வைஸாக பார்த்துட்டு நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போது அதுவும் மெயின்ஸ் எழுதுறதுக்கு யூஸாக இருக்கும். அதாவது ஒரு பெண்களுக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள் போட்டிருக்காங்க, குழந்தைகளுக்கு எவ்வளோ நலத்திட்டங்கள் போட்டிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ இப்படி வந்து சிக்ரிகேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வேலையை எனக்கு எங்கள் ஆஃபீஸில் சொல்லிக் கொடுக்குறது அதுதான். ஒரு ஜாப்பை வந்து ஈஸியாக பார்த்துக்கிறது. எந்த ஒரு வேலையுமே தன்னோட மைண்டுக்கு ஏற்றாற் போல் அதை மாற்றி ஈஸி பட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992, இது தமிழக அரசு. 1992 தமிழக அரசு பெண் குழந்தைகளின் உரிமையை பாதுகாக்க, சமூக நிதிநிலையை அதிகாரம் அளிக்க, 10ஆம் வகுப்பு வரை கல்வியை உறுதி செய்யணும், உயர்கல்வி பெறவும் ஊக்குவிக்கணும். இதுக்கு வந்து திட்டம் 1, திட்டம் 2 இருக்கு. இது பாருங்க 1992 தமிழக அரசால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட திட்டம் தான் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இது ஒரு குழந்தை வைப்பு தொகை 50,000, அதே 2 குழந்தையா இருந்துச்சுனாக்க, 2 பெண் குழந்தையா இருந்துச்சுனாக்க 25,000 அதாவது டெபாசிட் போட்டு வச்சிருவாங்க. 18 வயசு வந்த பின்னாடி திருமணம் செய்து கொள்ளும் மனப்பான்மை ஊக்குவிக்க, அதாவது 18 வயசு வரைக்குமாவது குறைஞ்சபட்சம் வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறது அதிகாரம் அளிக்கும் திறன்களை மேம்படுத்துறதுக்காண்டி இது பண்ணாங்க. இதோட தகுதி என்ன இருக்குது அப்படின்னா 72,000 ரூபா மாதம் வருமானம் இருக்கணும், வருஷம் வருமானம் இருக்கணும். பெற்றோரில் ஒருவர் வந்து 35 வயசுக்குள்ள கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும். ஒரு பெண் குழந்தை அல்லது 2 பெண் குழந்தை வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸு செல்லும். எளிமையாக தான் இருக்கும். இதெல்லாம் நிறையா நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்கீம்ஸை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழந்தை திருமண சட்டம் 2006. இது ரொம்ப அடிக்கொருக்க உங்களோட கேள்விகளில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை திருமண தடை சட்டம் 2006 போட்டாங்க. ஆண்களுக்கு 21 வயதுக்குள்ளே இருக்கணும், பெண்களுக்கு 18 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுதான் வந்து இந்த ஸ்கீமு. அதாவது திருமண சட்டத்தை மீறுவது குற்றச்செயல், மகளிர் நலன், மகளிர் உரிமை தொகை செயல்படுத்துறது, குழந்தை திருமண தடுப்பு அலுவலர், இதெல்லாம் யார் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா சமூக நல அலுவலர். தகவல் கிடைத்த உடனே நடவடிக்கை எடுக்கணும். குற்றவாளிகள் வந்து பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், மணமகன், திருமண அமைப்புகள். 2 ஆண்டு சிறை அல்லது 1 லட்ச ரூபா அபதாரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த உதவி எண்ணெலாம் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு திருமண தடை சட்டம் 2000 குறித்தும், குழந்தைகள் திருமணத்தில் நிகழும் பாதிப்புகள் குறித்தும் உரிமை எண் வந்து 1098. இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டாங்க. இது தெரிஞ்சிருக்கும். உஜ்வாலா திட்டம் மே 2016 பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தை முதன்மையாக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான். இந்த கிராமப்புற பின்தங்கிய குடும்பங்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருள் போன்றவற்றை கிடைக்க செய்கிறது தான் இந்த திட்டம். இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, எக்ஸாம் 2ல் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள். இந்திரா காந்தி முதியோர் ஓஏபி ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்திரா காந்தி டிசபிள்டு பர்சனுக்கு ஓஏபி கொடுக்குறாங்க, முதியோருக்கு ஓஏபி கொடுக்குறாங்க, இது டிசபிள்டு பர்சனுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, விதவையருக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாமே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போன பின்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஒருத்தருக்கும் ஒரு சீட் இருக்கும். இது கலெக்டரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஏதாவது இந்த பயனை அடைய முடியல அப்படின்னா அங்கே போய் மனு கொடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஓல்டேஜாக இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு ஓல்டேஜ் பென்ஷன் கிடைக்கும். மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னாக்க ஓய்வூதியம் கிடைக்கும். விதவையாக இருந்தீங்கன்னாக்கா ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, டிஆர்ஓவோட வேலை என்ன அப்படிலாம் கேட்டிருக்காங்கல்ல. வேலை என்னன்னு கேட்கல, உங்களோட சிலபஸில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வட்டாட்சியாளர், வருவாய் ஆய்வாளர், கோட்டாட்சியாளர், வருவாய் கோட்டாட்சியாளர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு பாருங்க. அங்கே வருவாய் கோட்டாட்சியாளர். இப்போது இவர் தான் என்ன பண்ணுவார்னா ஆதரவற்ற விதவை அப்படின்னு சான்று கொடுப்பார். இதை அவரோட சும்மா காமனாக கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸில் நிறைய ஒர்க் இருக்குது. அதாவது வருவாய், அதாவது என்ன கொடுத்தா தமிழ்நாட்டு நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்கள், தலைமைச் செயலகம், அதுக்கடுத்து வருவாய் ஆய்வாளர், பங்கு ஆகியோரின் பங்கு, அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன, தமிழ்நாடு அரசின் அவங்களோட ரோலு, அப்புறம் டியூட்டி. அப்போ அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா, நான் நடத்தியிருக்கேன் இதை இருந்தாலும் சொல்கிறேன். இவர் தான் அந்த விடோ ஆதரவற்ற விதவையா அப்படிங்கிறதுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். அதெல்லாம் விட நிறைய நலத்திட்டங்கள், அதாவது சில ஃபண்டு வரும். அதாவது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒருவர் சாலை விபத்தில் இன்னுயிர் காப்போம் 48ன்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். 48 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கீமில் பண்ணாலும், அதை சொல்கிறேன் நான் அந்த ஸ்கீமை,
48 மணி நேரத்துக்குள்ளே எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட உங்களுக்கு வந்து அதைய அவரை சிகிச்சை அளிக்கலாம். ஒருவேளை அவர் உயிர் நீத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னோம்னா 1 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். அதாவது உயிர் போயிருச்சு அப்படின்னா 1 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த வருவாய் கோட்டாட்சியாளர். இந்த மாதிரி நிறையா டியூட்டிஸ் அவருக்கு இருக்குது. ஒன்றா நம்ம பார்ப்போம். உங்களோட சிலபஸில் இருக்கக்கூடியது அவங்களோட டியூட்டிஸு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆஃப் ஆஃப் த சிலபஸ் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய ஆஃப் ஆஃப் த சிலபஸும் எளிமை தான். பட் வந்து லாஸ்ட் டயத்தில் எதையாவது ஒன்று பார்க்காம போயிடுவீங்க. சிம்பிளான கொஸ்டினாக இருக்கும், தப்பு பண்ணிடுவீங்க. ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன், ஏன்னா உங்களோட திட்டங்கள்லாம் சொல்லிட்டோம்னா நல்லது. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் ஓய்வூதியம், அப்புறம் ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதியம், 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுடைய ஓய்வூதியம், இதெல்லாம் தான் அவங்களோட டியூட்டிஸ். இலங்கை அகதிக்கான ஓய்வூதிய திட்டம், இதுக்கு எல்லாமே இந்த ஆர்டிஓ வந்து உங்களுக்கோட அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் திட்டங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, மனவளர்ச்சி குன்றிக்கான பராமரிப்பு உதவித்தொகை, தகைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு பராமரிப்பு உதவித்தொகை, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கான பராமரிப்பு உதவித்தொகை, சுய வேலைவாய்ப்பு வங்கி கடன், தேசிய ஊனமுற்றோர் நிதி மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக மாவட்ட கூட்டுறவு வங்கிகளில் சுய தொழில் வங்கி கடன் உதவி, பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் தொடங்குறதுக்கு வங்கி கடன்லாம் கொடுக்குறாங்க. படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் வங்கி கடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ட்ரைசைக்கிள் கொடுக்கறது, அவங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்காண்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே இது மாற்றுத்திறனாளிகள். நான் சொன்னேன், ஒரு சொசைட்டியில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பெண்களுக்குரியது பார்த்தோம், அப்புறம் குழந்தைகளுக்குரியது பார்த்தோம். அதை நான் கடைசியாக உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த ஸ்கீம் உங்களால் படிக்கணும். கடைசி நேரத்தில் தேடிட்டு இருப்பீங்க என்ன ஸ்கீம் படிக்கணும் அப்படின்லாம் தெரியாது உங்களுக்கு. அதனால் கடைசி டயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். தமிழக அரசின் நலத்திட்டங்கள், பெண்கள் நலத்திட்டங்கள், நலவாழ்வு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான நலத்திட்டங்கள், விதவைகள் அனாதைகளுக்கான திட்டங்கள், முதியோர்களான கைவிடப்பட்டவர்களான நலத்திட்டங்கள், தமிழகத்தின் நலவாழ்வு திட்டங்கள். 1977 பலநோக்கு சுகாதார பணியாளர்கள் திட்டம். இதில் தொண்டை அலர்ஜி, நரம்பு தளர்ச்சி, அம்மை, காசநோய், போலியோ போன்ற நோய்கள் கட்டுப்படுத்த தடுப்பு திட்டம் 1979 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலம் பார்த்தீங்க அப்படின்னா மகப்பேறு குழந்தை நல பணிகள் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த துறையில் கருவுற்ற தாய்மாரிகளை பரிசோதித்தல், தடுப்பூசி போடுதல், பேறுகால பராமரிப்பு, பேறுகாலத்தில் பராமரிப்பு அளித்தல் போன்ற பணிகளை செய்து வருது. அப்புறம் 1964 பள்ளி மாணவர் நலத்திட்டம், 56 குடும்ப நல அறுவை நலத்திட்டம், 1989 ஸ்டார்ட் பண்ணதான் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு உதவி திட்டம். இந்த மதிய உணவு திட்டம்லாம் இந்தியாவிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்கீம் தான். இந்த கேள்விலாம் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸ்வச் பாரத் உங்களுக்கே நல்லா தெரியும், அதுவும் திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஸ்வச் பாரத் மிஷன். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகக்கூடிய திட்டம். தமிழ்நாட்டில் அனைத்து தமிழ் மொழியில் அர்ச்சனை திட்டம். இது 2006 கோயில்களில் சமூக நீதி கொள்கையை அமுல்படுத்த கடவுள் சேவையில் அனைவரும் சமமாக நடத்தப்படுவதை உறுதி செய்கிறதுக்கு அரசு தீர்மானித்தது. அந்த திட்டம் தான் இது. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கோயில்களால் நடத்தப்படக்கூடிய 6 அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள்
மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோயில் மதுரையில், தண்டாயுதபாணி பழனியில், சுப்பிரமணிய சாமி திருச்செந்தூரில், அருணாச்சலேஸ்வரர் வந்து திருவண்ணாமலையில், ரங்கநாத சுவாமி வந்து ஸ்ரீரங்கத்தில், பார்த்தசாரதி சுவாமி வந்து திருக்கோயிலில். அப்புறம் அந்த குட்டி காவலர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம், இதுவும் தமிழ்நாட்டோட திட்டம் தான். 2022 ஸ்டார்ட் பண்ணது. உருவாக்குறது வந்து கோவை உயிர் அறக்கட்டளை. நோக்கம் வந்து குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளை வழங்குறது. குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த பாடத்திட்டத்தை சொல்கிறது. இதான் குட்டி காவலர் சாலை பாதுகாப்பு திட்டம். நீர் மேலாண்மை திட்டம், இதுவும் தமிழ்நாடோட ஸ்கீம் தான். முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் தமிழ்நாட்டோட பெஸ்ட் ஸ்கீமு. இதுவும் தமிழ்நாட்டோட சத்துணவு திட்டம் தான். பட்டினியிலிருந்து குழந்தைகளை நீண்ட நேரம் பராமரிப்பதை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. நோக்கம் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை தீர்க்கிறது, பள்ளியில் இடைநிற்றலை குறைக்கிறது. சத்துணவு திட்டத்தின் வளர்ச்சி நிலை 1925 சென்னை மாநகராட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. 1956 மதிய உணவு திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க காமராஜர் பீரியடில். 1982 புரட்சித் தலைவர் அதை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றினார். 1984 6 முதல் 10 வரை உள்ள குழந்தைகளுக்கு வரைக்கும் முடிவெடுக்கப்பட்டது. அப்புறம் 1989 2 வாரங்களுக்கு ஒரு தடவை முட்டை கொடுத்துருக்குறாங்க. 1998 2 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 2006 2 முதல் 15 வரை உள்ள குழந்தைகளுக்கு வாரம் 2 முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2007 3 முட்டையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2010 5 முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வாரம் 5 முட்டை இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2014 கலவை சாதம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா அப்புறம் முட்டை இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து முதலமைச்சரின் எண்ணும் எழுத்தும் திட்டம், இது வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணது. 2022-23 கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் 3 வகுப்பு இருந்த கொரோனானால தான் அந்த எண்ணும் எழுத்தும் ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த பெருந்தொற்றின தமிழர்கள் 19 மாதங்கள் பள்ளிக்கு செல்ல முடியாதனால கற்றலில் இடைவெளியை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டு வந்தாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் தான். ஸோ அந்த இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டோட 10 ஸ்கீமு கூட சொல்லியிருக்க மாட்டேன். இப்போது நான் ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கேன், எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி. அதை நீங்கள் பாருங்கள். இந்த உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும், எதெல்லாம் வந்து உங்களால் படிக்க முடியல, உங்களுக்கு சிரமமாக இருக்குது, மெட்டீரியல் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு நானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். குறிப்பாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி சில தலைப்புகள், இந்த மிஷினரி சிஸ்டம், கிறிஸ்தவ மிஷினரி சிஸ்டம், அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிங்க. அதைய எப்படி படிக்கணும், அதை மைண்ட் மேப்பாக போட்டு எப்படி வச்சுக்கணும், அதில் உள்ள கொஸ்டின்ஸை உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மற்றபடிக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இது உபயோகமாக இருந்துச்சுனாக்கா தொடர்ச்சியாக பண்ணுறேன். அதாவது டெய்லியும் வந்து நைட்டும் காலையிலையும் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் போட்டுட்ருக்கேன். அந்த லைவ் கிளாஸில் முடிஞ்ச அளவுக்கு 60 கொஸ்டின் தமிழை 2 நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டேன். நேற்றும் இன்றைக்கும் பண்ணல, இன்றைக்கி நியூ இயர் அதனால் பண்ணல. இன்றைக்கி டெய்லியும் அந்த 60 கொஸ்டின் ப்ளஸ் 40 கொஸ்டினை ரிவிஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதை வந்து சோசியோ எக்கனாமிக்கல் இஷ்யூ, அதை ஓரளவுக்கு, ஏன்னா அந்த 3 சப்ஜெக்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா வரும், அதை நான் சூப்பராக உங்களுக்கு நடத்தி விட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.